பாக்கியா கடைக்கு பழனிசாமி சார் வர்றாரு. பழனிசாமி சார் வந்ததும் வாங்கண்ணே வாங்கண்ணேன்னு செல்வி கூப்பிடுது, வாங்க சார்ன்ட்டு. பாக்கியலட்சுமி கூப்பிடுது. பாக்கியலட்சுமி கூப்பிட்டு சாருக்கு வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடு அப்படின்னு செல்விக்கிட்ட சொல்லுது. அவரும் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, பாக்கியா எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே செல்வி வந்து நடந்த விஷயத்த சொல்லுது. இந்த மாதிரி பக்கத்தில் பார் ஓப்பன் பண்ணது, அவங்க இன்விடேஷன் கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க செல்வி. அப்போ என்னங்க மேடம் என்ன? ஆமாங்க சார், பயமாக இருக்குது, இங்கே பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, பக்கத்தில் பார் வர்றதுனால பயப்படுறாங்க அப்படிங்கும்போது, இதில் என்ன இருக்குது மேடம், பயப்படுறதுக்கு என்ன இருக்குது சார், வரீங்களா போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, சரி நான் வரேன் மேடம், இதெல்லாம் பயப்படக்கூடாது மேடம், ஒரு சர்க்கிள் இருக்க தான் செய்யும், அதனால் பயப்படக்கூடாது, எது வந்தாலும் முன்னே நின்று நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் போய் பார்க்க போகிறாரு. ஏனுங்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படிங்க. நீங்கள் யார்? நான் பாக்கியலட்சுமி மேடத்தோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த பக்கத்து கடை பார் ஓனர் சொல்கிறாரு, இதுக்கு வந்து ஓப்பனிங்க்கு வந்து சமையல் ஆர்டர் கொடுத்துருந்தேன், அவர் வெளியூர் போகிறாராம். என்னங்க சார், பக்கத்துலேயே மேடத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு யார்கிட்டையும் கொடுக்குறீங்க, அது எப்படி இவங்க சமைப்பாங்களா அப்படின்னு. சூப்பராக சமைப்பாங்க, எம்எல்ஏ வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிடுறாரு, பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுறாரு. மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை, எப்போவும் நான் உங்கள் கூடவே இருப்பேன் மேடம், நீங்கள் எப்போவும் இருப்பீங்களா சார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க யதார்த்தமாக கேட்குறாங்க பாக்கியா. இவர் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டார் பழனிசாமி சார், நான் எப்போவும் உங்கள் கூட இருப்பேன் மேடம் அப்படிங்கிறாரு. இங்கே வந்து ஈஸ்வரி பாட்டி என்ன பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகும்போது அங்கே வீட்டுக்காரரை பார்த்துடுறாங்க, அதாவது பாக்கியாவோட மாமனாரை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, ராமமூர்த்தி சார் கேட்குறாரு, எப்படி இருக்கிற ஈஸ்வரிங்கிறது. நான் நல்லா இருக்கேங்க, ஏன் கேட்குறீங்க, சாப்பாடெல்லாம் இவ்வளோ பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துரு ஈஸ்வரி அப்படிங்க. இல்லை இல்லை, அவளை ஒரு வழி பண்ணிட்டு தான் வருவேங்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா வாக்கிங் போனவங்க திரும்பி வந்து கேட்குறாங்க, ஏன் அத்தை நீங்கள் நல்லா இருக்கீங்க? நான் எனக்கென்ன, என் புள்ள வீட்டில் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன்னு திமுறா சொல்கிறாங்க ஈஸ்வரி. நான் வேண்டாம் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவா அப்படிங்க. என் பிள்ளை என்னை நல்லா கவனிச்சுக்கிறான், எனக்கு சாப்பாடெல்லாம் வேணான்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. நீ விடுமா, இவ திருந்தவே மாட்டா அப்படிங்கிறாரு அவர் ராமமூர்த்தி சார். இவங்களும் வந்துடுறாங்க. அங்கே போனோடனே ஈஸ்வரி வந்து இவளை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும், இவளையும் வந்து பிள்ளைய கலைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்கிறாங்க. அதுக்கு பதில் ராதிகா அம்மா பார்க்குறாங்க வேலையை. அதே மாதிரி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராதிகா அம்மா. ராதிகா அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுக்கும்போது சீன் துப்பி கீழே தூக்கி ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு இது என்ன காஃபியான்னு சொல்லிட்டு இது வந்தவன் கோபி வந்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு எனக்கு காஃபியே கொடுக்கல, இந்த காஃபியை கீழே கொட்டிட்டாங்க இங்கே பாரு அப்படிங்கும்போது, என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுது, இப்போ நல்லா நடிக்குதுடி ராதிகா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இல்லை கோபி அவங்க தான் ஊற்றுனாங்க அப்படிங்கிற. ஏன் ராதிகா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க முடியாதா அப்படின்னு கோபி கேட்குறாரு. இல்லை கோபி, உங்களுக்கு தெரியுமா இங்கே நடந்தது, நான் காஃபி கொடுத்தேன் ஆனால் இவங்க தூக்கி கொட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க ராதிகா. கோபி சொல்கிறாரு, ஏம்மா நீ இனிமேல் இங்கே வீட்டில் இருக்க வேணாம், என் கூட கிச்சனுக்கு வந்துடுமா, எப்போவுமே நீ வந்து வீட்டில் இருக்க வேணாம்மா, என் கூட கிச்சனுக்கு வந்து அங்கே வந்து கல்லாவில் உட்காந்துக்க அப்படிங்கும்போது ராதிகா முறைக்கிது. என்ன ராதிகா முறைக்கிற? ஆமாம், இங்கே இருந்தால் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேலைக்கு வந்து மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்களுக்கு கை இல்லையா எடுத்து போட்டுக்கிறதுக்கு அப்படின்ட்டு ராதிகா அம்மா கேட்குது. ஆண்டி உங்ககிட்ட கேட்கலண்ணா, ராதிகா கிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு. பாத்தியாட்டி ராதிகா, இப்போவே இவர் தலையிட வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. இப்படி இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே பாக்கியலட்சுமி என்ன சொல்லுது, வெளியில் போகிறதுக்காக அமிர்தா கிட்ட சொல்லுது, அமிர்தா நீ வந்துரு, இதுக்கு ஹோட்டலுக்கு நீ வந்துரு, இங்கே ஜென்னி பார்த்துக்கும், ஜென்னி மாமாவுக்கு வந்து மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துரு, சாப்பாடு கொடுத்துரு, உனக்கு ஹெல்ப்புக்கு நான் வந்து கடையிலேருந்து ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னோடனே இங்கே ஜென்னி என்ன பண்ணுது, குழந்தை தூங்கவே மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜென்னி படுத்துக்குது, இழுத்தி போத்திட்டு படுத்துக்குது. இங்கே ஜென்னின்னு கூப்பிடுறாரு இவர், தாத்தா கூப்பிடுறாரு. ஜென்னி என்னம்மா ஏம்மா குழந்தை அழுவுதுன்னு. இல்லை தாத்தா சும்மா தான் அழுவுது அப்படிங்கிறாங்க. இவங்க பார்த்துக்குறாங்க, அவங்க தூக்கி இது பண்ணிடுறாங்க. இப்போ தாத்தா என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, மாத்திரை எடுத்து கொடுக்க ஆள் இல்லாமல் போய் மூச்சு திணறல் வந்துடுது அவருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, ஜென்னின்னு கத்துறாரு. அவங்களும் காதில் வாங்கலை, அவங்க வேலைக்கு வந்தவங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பாக்கியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு தாத்தா. ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு ரொம்ப மூச்சு திணறலாக இருக்குது, வாமா அப்படிங்கிறாரு. என்ன மாமா, ஏன் அங்கே வந்து ஜென்னி இல்லையான்னு ஜென்னியை கூப்பிட்டு சத்தம் போடுறம்மா, ஜென்னி வரலம்மா, அந்த பொண்ணும் வரலம்மாங்கம்மா, ஓடோடி வர்றாங்க. பாக்கியா என்னம்மாமாச்சுன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு இது பண்ணுறாங்க, மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்திட்டு ஜென்னியை போய் பார்க்க போகிறாங்க. ஜென்னி தூங்கிக்கிட்டு இருக்குது. இந்த பொம்பளை ஹெல்ப்புக்கு வந்த பொம்பளை ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்கு. என்ன நீங்கள், நான் உங்களை வந்து ஹெல்ப்புக்கு தானே அனுப்புனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா குழந்த ரொம்ப நேரம் அழுதுச்சு, அவங்க தூங்கிட்டாங்க, நான் கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கிட்டு அதான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் உங்களை குழந்தைய பார்த்துக்க மட்டும் அனுப்பலை,
ஹெல்ப் பண்ண தான் அனுப்புனேன். அங்கே மாமா வந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அது உங்கள் 2 பேருக்குமே கேட்கலேங்கிறாங்க. இதை ஜென்னிக்கு புரிய வைக்க தான் பாக்கியா இப்படி செஞ்சுருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி இப்போ தான் இனிமேல் தான் ஜென்னிக்கு புரிய வைக்க போகிறாங்க அமிர்தாவை பற்றி.